நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவன் தருகிற வாக்குத்தத்தம் யோபு 42 அதிகாரம் 10 வசனத்திலே, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். 2 மடங்கு ஆசீர்வாதம். தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது, இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சிறையிருப்பு மாறும். 2 மடங்கு ஆசீர்வாதம். யாருக்காக ஜெபிக்கணும்? நம்மளை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்களோ, நம்மளை யாரெல்லாம் வேதனைப்படுத்துறாங்களோ அவர்களுக்காக ஜெபிக்கும்போது நம்முடைய சிறையிருப்பு மாறும். 2 மடங்கு ஆசீர்வாதம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம குடும்பங்கள், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், சிறையிருப்பிலே ஒருவேளை நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் இதயத்துக்குள்ள அப்படிப்பட்ட காரியம் இருக்குமானால், யாரையாவது மன்னிக்க முடியாத சில காரியங்கள் இருக்கா, கசப்பான காரியங்கள் இருக்கா, அதை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சில நேரத்தில் 10 வருஷம் நோட்டி, 5 வருஷம் நோட்டி, 7 வருஷம் நோட்டி, பல வருஷங்கள் முன்பாக யாரையோ மன்னிக்க முடியாத சில காரியம் இருக்கும், வெளியே தெரியாது. ஏதோ ஒரு காரியத்தில் சொத்து எழுதி வாங்கியிருப்பாங்க, இல்லை நகை, இல்லை மோசம் போயிருப்பாங்க. இப்படி நிறைய காரியம் நம்ம சொல்லலாம். ஆனால் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். சிறையிருப்பு மாற வேண்டும் என்றால் ஜெபிக்கிற பிள்ளைகள் யாருக்காக ஜெபிக்கணும்? சிநேகிதருக்காக. 2வது, அப்படி நம்ம ஜெபிக்கும் போது நம்ம குடும்பங்கள் 2 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. இந்த நாளுக்காக தேவன் தருகிற வாக்குத்தத்தம், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் என்னென்ன சிறையிருப்பு இருக்கோ அது எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. 2 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. இந்த நாளை காண கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடும்ப்பா. எங்கள் இருதயத்தை உம்முடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள் இருதயத்துக்குள்ளே மன்னிக்க முடியாத காரியங்கள், கசப்பு, வெறுப்பு, பகை, எரிச்சல் எதுவாக இருந்தாலும் எடுத்து போட்டுருங்கப்பா. எங்கள் இருதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் மட்டும்தான்ப்பா இருக்கணும். கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் எந்த ஒரு காரியம் எங்கள் இதயத்துக்குள்ள வர வேண்டாம்ப்பா. எங்கள் இதயத்தை வேலையடைங்கப்பா. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யாரெல்லாம் இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் கேட்டு இணைந்து ஜெபிக்கிறாங்களோ, பிள்ளைகளோட வாழ்க்கையிலே 2 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்ப்பா. சிறையிருப்புலேருந்து நீக்குங்கப்பா. சிறையிருப்புலேருந்து வெளியில் கொண்டு வாங்கப்பா. இதயத்துக்குள்ளே காயங்கள், மன்னிக்க முடியாத சில காரியங்கள் எதெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் எடுத்து போட்டுங்கப்பா. இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. புதிய நாள் காண கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடுவோம்ப்பா. உம்முடைய கிருபையால் நிரப்புங்க, உம்முடைய பிரசன்னத்தால் மூடுங்க, உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க, ஜெப அபிஷேகம் நிரப்புங்க. என்னுடைய சிரசு மேல் ஆசீர்வாதத்தை வைங்கப்பா. குறைகள், குற்றங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல் எல்லாவற்றும் சிலுவையை சுமந்தவரை உண்மை அழைக்கிறோம்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரை உண்மை அழைக்கிறோம்ப்பா. உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து நாளில் மறுபடியும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதிங்கப்பா. உங்களோட ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் கையின் கீழ் ஆசீர்வதிங்க. உங்கள் பிள்ளைகளோட 24 மணி நேரம் நீங்கள் கூட இருங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எந்த ஒரு காரியங்களுக்கு வேண்டாம்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. நாம மட்டுமே விட்டு உம்முடைய ஜீவனத்தை அர்ப்பணிக்கிறோம்.
இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9442504351 என்ற நம்பர் உண்டால் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்து கொண்டு காட் பிளஸ் யூ.